புதுக்கோட்டை தமிழ்ச்சங்கம் பெருமையோடு நடத்துகின்ற தினமணி ஆசிரியர், கலா ரசிகன், தமிழுக்கும் தமிழ் இலக்கியத்திற்கும் தன்னுடைய பேனா மை மூலமாக புகழையும் மெருகையும் தினந்தோறும் ஏற்றிக்கொண்டிருக்கக்கூடிய தினமணியினுடைய பெருமைமிகு ஆசிரியர், அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா வைத்தியநாதன் அவர்கள் 10 ஆண்டுகள் வாரந்தோறும் எழுதி குவித்த இந்த வாரம் என்கின்ற அந்த செய்தி குவியல் அடங்கிய தமிழ் இலக்கிய தொகுப்பை புதுக்கோட்டை மாநகரில் அறிமுகப்படுத்துகின்ற இந்த சிறந்த விழாவிலே தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய இந்த புதுக்கோட்டை தமிழ்ச்சங்கத்தினுடைய ஆற்றல் மிகு தலைவர், அன்பிற்குரிய சகோதரர் கவிஞர் தங்கம் மூர்த்தி அவர்களே, இந்த நிகழ்விலே உண்மையிலேயே ஒரு சிறப்பு விருந்தினராக வந்து கலந்து கொண்டு ஒரு சாமானியரை போல் வந்து மேடையிலே ஒரு கேட்பாளனாக இருந்து தான் ஏற்கனவே இந்த விழாநாயகன் தினமணி ஆசிரியருக்கு என்னால் முடிந்த பாராட்டுக்களை என்னுடைய தீர்ப்பின் மூலமாகவே தந்துவிட்டேன் என்கின்ற ஒப்புதலையும் சொல்லி புதுக்கோட்டையின் பல பெரியவர்கள், பிரமுகர்கள் அத்துணை பேருக்கும் இந்த வாரம் தொகுப்பினுடைய பிரதிகளை தன்னுடைய கரங்களாலே வழங்கி சிறிய உரையாக இருந்தாலும் பெருமை மிகு உரையாக பாராட்டுரையை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய எனது அன்பிற்குரிய சகோதரர் நீதியரசர் திரு GR சுவாமிநாதன் அவர்களே, விழாவினுடைய கதாநாயகன் தினமணியினுடைய ஆசிரியர் வைத்தியநாதன் அவர்களே, எனக்கு முன்னால் வாழ்த்துரை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய கவிஞர் முத்துநிலவன் அவர்களே, கவிச்சுடர் அன்பிற்குரிய திரு கவிதை பித்தன் அவர்களே, பல்வேறு விஷயங்களை கொட்டி தீர்த்திருக்கக்கூடிய ஞானாலயாவை நடத்தி கொண்டிருக்கிற ஞானவான் அன்பிற்குரிய பெரியவர் ஐயா கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, புதுக்கோட்டை தமிழ்ச்சங்கத்தினுடைய துணைத் தலைவர் முருகபாரதி, பொருளாளர் கருப்பையா, நெறியாள்கை செய்து கொண்டிருக்கக்கூடிய முனைவர் மகாசுந்தர், கவிஞர் பீர் முகமது, விழாக்குழு உறுப்பினர்கள், பெரியவர் ஐயா 97 அகவையை தொட்டிருக்கக்கூடிய மதிவாணன் அவர்கள், திரு சந்திரசேகர சுவாமிகள், மாவட்ட முதன்மை நீதிபதி, குற்றவியல் நீதித்துறை நடுவர், நீதிபதிகள், வழக்கறிஞர்கள், கவிஞர்கள், சான்றோர்கள், தமிழறிஞர்கள், தமிழ் சுவைஞர்கள் என்று இந்த மாலை நேரத்திலே புதுக்கோட்டை நகரம் தமிழ் மொழிக்கும் தமிழ் இலக்கியத்திற்கும் தன்னுடைய
தொடர்ந்த பங்களிப்பை எப்படி தந்து கொண்டிருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டு முகமாக இங்கே குவிந்திருக்கக்கூடிய சான்றோர் கூட்டம் உங்கள் அத்துணை பேரையும் என்னுடைய அன்பால் வணங்கி வருகிறேன். இந்த நிகழ்வு 6 மாதங்களுக்கு முன்பு புதுக்கோட்டையிலே நடத்துவது என்று திட்டமிடப்பட்டது. தங்கமூர்த்தியிடம் கேட்டார். நான் ஆசிரியரிடம் பேசுகின்ற பொழுது, புதுக்கோட்டையில் நீங்கள் நடத்துங்கள், நாங்கள் எல்லாம் சிறப்பாக வந்து கலந்து கொள்கிறோம் என்று இருந்தாலும், இந்த வாரம் நூல் தொகுப்பு என்பது ஒரு சாதாரண நூல் அல்ல. ஏதோ ஒரு ஆசிரியர் எழுதி போயிருக்கக்கூடிய ஒரு நூலாசிரியர் படைத்திருக்கிற ஒரு சாதாரண நூல் அல்ல. இது ஒரு வரலாற்று ஆவணம். இந்த வரலாற்று ஆவணங்களை தமிழ்நாட்டில் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் தமிழ் மக்களுடைய கரங்களிலே தவழ விடுவது நீங்கள் எழுதியதற்கு மாத்திரமல்ல, அதற்கான முழு பலனை தமிழ் மக்கள், தமிழுலகம் பெறுவதற்கு அதுதான் ஏற்புடையதாக இருக்கும். எனவே இந்த நூலிற்கான அறிமுக விழா குறைந்தபட்சம் ஒரு 3 நகரங்களிலே நடைபெற வேண்டும். அது சென்னையிலே நடைபெற வேண்டும், மதுரையிலே நடைபெற வேண்டும், கோவையிலே நடைபெற வேண்டும். அதோடு சேர்த்து புதுவையிலும் நாங்கள் நடத்துகிறோம், தமிழ்ச்சங்கம் நடத்தட்டும் என்று நான் அவரிடம் சொன்னேன். அவர் யோசித்துவிட்டு, சென்னையில் நடத்தலாம், மதுரையில் நான் நடத்துவதற்கு சிலரிடம் பேசுகிறேன், நடத்துவார்கள் என்று நினைக்கிறேன், கோவையை பற்றி யோசிப்போம், ஆனால் புதுவையில் இப்பொழுது நீங்கள் நடத்துங்கள், நீங்கள் நடத்த முன்வந்திருக்கிறீர்கள், அதனால் நீங்கள் நடத்துங்கள், அது சிறிய நகரமாக இருந்தாலும் புதுக்கோட்டை அதற்கு துவக்கமாக இருக்கட்டும் என்று அவர் சொல்லி அதற்கான தேதியையும் திட்டமிட்டு ஏறத்தாழ அழைப்பிதழை கூட திரு தங்கமூர்த்தி அவர்கள் தயார் செய்து விட்டார். ஆனால் அந்த நேரத்திலே ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தினால் அதை நடத்த முடியவில்லை. ஒரு 6 மாதங்கள் உருண்டோடிவிட்டன. சென்ற 1ஆம் தேதி என்று புதுக்கோட்டைக்கு வந்திருந்த நம்முடைய ஆசிரியர், என்னுடைய குடும்ப விழா ஒன்று, அது என்னுடைய சகோதரருடைய படத்திறப்பு, புதுக்கோட்டை கம்பன் கழகம் சிறப்பாக நடத்திய அந்த விழா, அதிலே கலந்து கொண்டவர் புகழஞ்சலி செலுத்துவதற்காக அழைத்திருந்தோம், வந்திருந்தார். அது முடித்து மறுநாள் பேசிக்கொண்டிருக்கையில் என்ன ஆச்சு, நம்முடைய ஆசிரியருடைய விழா என்கின்ற பேச்சு வந்த பொழுது ஆசிரியர் சொன்னார், நீங்கள் என்ன முடிவு செய்கிறீர்களோ அதுதான் என்றார். தங்கமூர்த்தியிடம் கேட்டேன், அவர்கள் ஐயா நீங்கள் தேதி இருந்தால் அதை அந்த தேதியில் நடத்தி விடலாம், என்னுடைய தேதிக்காக நீங்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டாம், உடனடியாக அதை திட்டமிடுங்கள், நடத்த வேண்டும் என்று சொன்னவுடன் சரி தேதியை சொல்லுங்கள் என்று சொன்னால், எந்த தேதியை சொல்கிறீர்களோ அந்த தேதிக்கு வருகிறேன் என்று சொன்னேன். 22ஆம் தேதி என்று சொன்னால் அன்றைக்கே வைத்துக் கொள்ளுங்கள் என்று அப்பொழுதே ஒரு 2 நிமிடத்திலேயே இந்த விழாவை திட்டமிட்டு விட்டு சென்று விட்டார்கள் நம்முடைய தங்கமூர்த்தி அவர்களும் ஆசிரியர் அவர்களும். அப்படித்தான் இந்த விழா 6 மாதத்திற்கு முன்பு நடைபெற வேண்டியது இன்றைக்கு நடைபெறுகிறது. நீங்கள் இங்கே பேசிய பேச்சாளர்கள் அத்துணை பேரும் நம்முடைய ஆசிரியரை பற்றி, அவர் என்ன செய்திருக்கிறார், என்ன சாதித்திருக்கிறார், என்ன எழுதியிருக்கிறார் என்கின்ற விஷயங்களை எல்லாம் சற்று விரிவாகவே சொன்னார்கள். ஞானாலய ஐயா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இன்னும் விரித்து சொன்னார். அவர் பல பத்திரிகைகளிலே பணியாற்றி, சாவி போன்ற பத்திரிகைகளில் எல்லாம் அவர் பணியாற்றி நிரம்ப அனுபவங்களை பெற்றிருந்தவர். அப்படி இருக்கையிலே 2007 அது தினமணி பத்திரிகையினுடைய ஆசிரியர் பொறுப்பை அவர் ஏற்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலை வருகின்ற பொழுது மிகுந்த பெருமையோடு அந்த ஆசிரியர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டவர். அதற்கு முன்பு அது ஒரு மிகச்சிறந்த சான்றோர்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தமிழையும் தேசியத்தையும் 2 கண்களாக நேசிக்கக்கூடியவர்கள் இருந்து நடத்திய பத்திரிகை. திரு சொக்கலிங்கமாக இருக்கட்டும், திரு AN சிவராமனாக இருக்கட்டும், திரு மாலனாக இருக்கட்டும், திரு ஐராவதம் மகாதேவனாக இருக்கட்டும் என்று ஒரு நீண்ட வரிசை பட்டியல் உண்டு தினமணிக்கென்று, அந்த ஆசிரியர் பட்டியல். அந்த வரிசையிலே 2007 மே மாதத்திலே சேர்ந்து கொண்டவர் தான் திரு வைத்தியநாதன். 2007 அவர் சேர்ந்தவுடன் அதை அவர் அநேகமாக இந்த தொகுப்புகளில் இருக்கக்கூடிய எல்லா தொகுப்புகளுடைய முன்னுரையிலும் அதை எழுதியிருக்கிறார், பதிவு செய்திருக்கிறார். நான் பொறுப்பேற்றுக் கொண்டிருந்ததற்கு பிறகு தினமணி இப்பொழுது வருவதையும் தாண்டி இன்னும் சிறப்பாக அது வர வேண்டும், இன்னும் பல வாசிப்பாளர்களை அது பெற வேண்டும்.
குறிப்பாக ஒரு விஷயத்தை நான் பதிவு செய்கிறேன். தினந்தோறும் தமிழ் மண்ணிலே நடைபெறுகின்ற தமிழ் சார்ந்த விழா, தமிழ் இலக்கியம் சார்ந்த விழா, தமிழின் புகழ் பாடுகின்ற விழாக்கள், நிகழ்ச்சிகள், அதை பற்றிய செய்திகள் தவறாமல் தினமணியிலே இடம்பெற வேண்டும் என்று அவர் தன்னுடைய ஆசிரியர் குழுவை அழைத்து பேசுகிறார். அப்பொழுது துணை ஆசிரியர் ஒருவர் சொல்கிறார், நாம் பத்திரிகையை லாபகரமாக, இன்னும் அதற்கான சர்க்குலேஷன் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள், அதிகமான வாசகர்களை அது சென்றடைய வேண்டும், அதிக பிரதிகள் அது விற்க வேண்டும் என்று சொன்னால் வேறு வேறு விடயங்களை நாம் எழுதினால் தானே சரியாக வரும். வெறும் தமிழ் இலக்கியம் என்று சொல்கிறீர்களே, அது பத்திரிகையினுடைய எண்ணிக்கையை உயர்த்துவதற்கு உகந்ததாக இருக்குமா என்று அவர் கேட்கின்ற பொழுது அவர் சொல்லியது, நான் ஏற்கனவே ஒரு வேடையிலே குறிப்பிட்டிருக்கிறேன், இந்த வேடையில் குறிப்பிடுவது பொருத்தமாக இருக்கும் என்பதால் சொல்கிறேன். அந்த ஆசிரியர் குழுவிற்கும் அந்த கேள்வியை கேட்டவருக்கும் சொன்ன பதில், நல்ல வேளை இந்த கேள்வியை நீ கேட்காவிட்டால் நான் இந்த பதிலை சொல்ல முடியாமல் போயிருக்கும். நாம் தமிழிலே பத்திரிகை நடத்துகிறோம், பலர் தமிழிலே பத்திரிகை நடத்துகிறார்கள். தினமணி தமிழ் பத்திரிகை, தமிழிலே நடைபெறுகின்ற தினமணி பத்திரிகை தமிழை பற்றியும், தமிழ் இலக்கியத்தை பற்றியும், தமிழ் நூல்களை பற்றியும், தமிழ் சான்றோர்களை பற்றியும், தமிழுக்கு தொண்டு செய்தவர்களை பற்றியும் எழுதவில்லை என்றால், அமெரிக்காவில் வெளிவரக்கூடிய நியூயார்க் டைமோ, ரஷ்யாவிலிருந்து வெளிவரக்கூடிய பிராவ்டோ இதழா தமிழ்நாட்டை பற்றியும் தமிழை பற்றியும் எழுதப் போகிறது. தமிழ்நாட்டிலே வருகின்ற தமிழ் பத்திரிகை தான், குறிப்பாக தினமணி தான் அதை எழுத வேண்டும். ஆகவே தான் சொல்கிறேன், தமிழை பற்றி தினமணியிலே எழுதுங்கள் என்று அவர் ஆசிரியர் குழுவுக்கு அன்பு கட்டளை இடுகிறார். அந்த அன்பு கட்டளை இட்ட அந்த சனத்தில் இருந்து துவங்கியதுதான் தினமணிக்கு என்று ஒரு புதிய உத்வேகம் 2007 மே மாதத்திலே பிறக்கிறது. அதனுடைய ஒவ்வொரு படியாக தமிழ் செய்திகள் வருகின்றன, அது ஒரு பக்கம். அதையும் தாண்டி தமிழ் கட்டுரைகள் வர வேண்டும். தமிழுக்கென்று பிரத்யேகமாக ஒரு ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது, ஏற்கனவே தமிழ் மணி என்று ஒரு தமிழுக்கு தனியாக ஒரு துணை புத்தகம் போல் அந்த வாரம் அது வந்து கொண்டிருந்தது. அது நிறுத்தப்பட்டிருந்தது. அதை மீண்டும் புதுப்பிக்கலாமா என்கிற யோசனை எல்லாம் வந்த பொழுது தேவையில்லை, அது ஒரு தனி நூலாக, தனி புத்தகமாக வந்தால் பலர் அதை எடுத்து ஒதுக்கி வைத்து விடுவார்கள். ஆகவே பிரதான பேப்பர் என்று சொல்லக்கூடிய, பத்திரிகை என்று சொல்லக்கூடிய மெயின் பேப்பர் என்று நாம் சொல்வோமே, அந்த பிரதான பத்திரிகையிலேயே தமிழ் செய்திகள் வர வேண்டும் என்று அவர் விரும்புகின்ற பொழுது, அதுதான் சரியாக இருக்கும் என்று நினைக்கின்ற பொழுது, தமிழ் மணி என்கின்ற ஒரு பக்கத்தை நாம் தமிழ் மணியாக உருவாக்கலாம் என்கின்ற ஆசிரியர் குழு முடிவு செய்கிறது. ஆனால் அந்த திட்டம் இருக்கிறதே ஒழிய, கிட்டத்தட்ட ஓராண்டுகள் அந்த திட்டத்தை அவர்களால் நிறைவேற்ற முடியவில்லை. பிறகு எல்லோரும் சேர்ந்து அந்த திட்டம் நிறைவேறாமலே இருக்கிறது என்று சொன்னவுடன், எப்படியாவது இந்த திட்டத்தை ஆரம்பித்து விடலாம் என்று சொல்லி ஒரு நாள் 2008 மே மாதத்திலே தமிழ் மணி என்று ஞாயிற்றுக்கிழமையிலே நடுப்பக்கத்திலே ஒரு முழு பக்கத்தை வெளியிடுவது என்று ஆரம்பித்து, சரி நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்ன வெளியிடலாம் என்று அவர்கள் பேசுகின்ற பொழுது, அப்பொழுதுதான் அவர் பதிவு செய்திருக்கிறார், நான் கண்ணதாசனை பற்றி எழுதியிருக்கிறேன், ஜெயகாந்தனை பற்றி, கண்ணதாசன் பற்றியும் சேர்த்து நான் ஏற்கனவே எழுதியது, தலையங்கம் எழுதியது, அதையே எடுத்து மீண்டும் பிரசுரிக்கலாம். முதல் நாளிலேயே 2 பெரும் தமிழ் ஆளுமைகளை பற்றிய செய்தியை தாங்கியது வரட்டும் என்று சொல்லி அந்த ஜெயகாந்தனை பற்றியும் கவியரசு கண்ணதாசனை பற்றியும் செய்தியை போட்டு விட்டார்கள். அது போட்டதற்கு பிறகும் ஒரு பக்கம் என்று ஒதுக்கி வைத்து விட்டதன் காரணத்தினாலே ஒரு 1/4 பக்கத்திற்கு இடம் மீதம் இருக்கிறது. பத்திரிகை நடத்துகின்ற பொழுது அந்த பக்கத்தை நிரப்புவது என்பது சிரமமான காரியம். அப்படி அந்த 1/4 பக்கத்தை எப்படி நிரப்புவது என்று அவர்கள் சிந்திக்கின்ற பொழுது அவர்களுக்கு ஒன்றும் தோன்றவில்லை, எந்த செய்தியை போடுவது என்று. அப்பொழுதுதான் அவர் மனதிலே ஒரு சிந்தனை எழுகிறது. என்னவென்று சொன்னால், அவர் 2006 ஒரு சாதிக்கு பிறகு அந்த காலகட்டத்திலே தினமணிக்கு வருவதற்கு முன்பு இந்த வாரம் என்று ஒரு மாத இதழ் என்று நினைக்கிறேன், அதை அவர் ஆரம்பித்திருக்கிறார். நம்முடைய தினமணி ஆசிரியர் ஆரம்பித்து 2 இதழோ 3 இதழோ நடத்தி இருக்கிறார். ஆனால் சில காரணங்களால் அதை தொடர்ந்து நடத்த முடியவில்லை, அது அப்படியே நின்று போனது. எனவே அந்த இந்த வாரம் என்கின்ற அந்த பெயர் மட்டும் அவருடைய மனதிலே நிலையாடி கொண்டிருக்கிறது. அப்படி நின்று போன இதனுடைய பெயரையே வைத்து நாம் வாராவாரம் எழுதினால் என்ன? சரி, எதை எழுதுவது என்று கேட்டால், இதற்காக பிரத்யேகமாக ஒன்றும் தேடி பிடித்து எழுத வேண்டாம்.
அந்த வாரம் முழுமையும் நாம் எதை படிக்கிறோமோ, யாரை சந்திக்கிறோமோ, எந்த நிகழ்வை பார்க்கிறோமோ, எந்த நிகழ்வில் சந்தித்துக் கொள்கிறோமோ அல்லது கலந்து கொள்கிறோமோ, அந்த நிகழ்விலே அந்த மனிதரிடத்தில், அந்த நூலிடத்தில் என்ன தமிழ் இருக்கிறதோ அதை எழுதினால் போரும் என்கின்ற அளவிலே அவர் திட்டமிட்டு கலாரசிகன் என்கின்ற புனை பெயரிலே இந்த வாரம் என்று அவர் 2008 மே மாதத்திலே அந்த ஞாயிற்றுக்கிழமையிலே அந்த கால் பக்கத்திலே அது எழுதப்படுகிறது. அன்றிலிருந்து இந்த ஞாயிறு, இப்போ இன்று இரவு அவர் உட்கார்ந்து எழுதி விடுவார். எப்படியோ அது 1 மணிக்கு கூட எழுதி விடுவார், 12 மணிக்கோ 1 மணிக்கோ எழுதிவிட்டார். கொஞ்சம் ஜாக்கிரதையாக, என்னென்றால் நேரமாகிவிடும் என்பதற்காக எழுதிவிட்டார் என்று நினைக்கிறேன். எழுதிவிட்டு வந்து விட்டார். அவர் பல நாள் என்னோடு சனிக்கிழமையிலே பேசிக் கொண்டிருப்பார். மாலை நேரங்களிலே நேரம் போக தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது திடீரென்று சரி நான் புறப்படுகிறேன் என்று உடனடியாக எழுதியிருப்பார். ஏன் சடனாக உடனே எழுதியிருக்கிறீர்கள் என்று நான் கேட்பேன். அப்பொழுது சொல்லுவார், இன்னும் தலையங்கம் எழுத வேண்டும், கலாரசிகன் நான் சென்ற வாரமே இன்னும் எழுதி கொடுக்கவில்லை, இது 2 நாளை காலை வந்தாக வேண்டும். என்னுடைய எடிட்டர் என்னுடைய துணை எடிட்டர் ஃபோன் செய்து விட்டால் நான் போய் ஆக வேண்டும். சரி இப்பொழுது போய் எப்படி எழுதுவீர்கள்? மணி 10 ஆகிவிட, இங்கிருந்து நான் காரியாலயத்திற்கு போவதற்கு 1.5 மணி நேரம் ஆகும். நான் என்னுடைய வாகனத்திலேயே அதை எழுதி விடுவேன், எழுதி உடனடியாக அனுப்பி விடுவேன். அவர்கள் அதை ஒழுங்குபடுத்தி தயார் செய்து பத்திரிகைகளை ஏற்றுவது இப்போ செய்து விடுவார்கள் என்று சொல்லி போவார். அதை நான் பார்த்திருக்கிறேன். நாளைக்கு இதுதான் வரப்போகிறது என்று சொல்லிவிட்டெல்லாம் போயிருக்கிறார். அது வந்திருக்கிறது, அது வேறு விஷயம். அப்படி நீங்கள் அதற்கிடையில் கொரோனா வந்தது. நீங்கள் கொரோனா நுண்மியினுடைய பாதிப்பினால் ஒரு 2 ஆண்டுகள் நாம் எவ்வளவு சிரமத்திற்கு உள்ளானோம் என்று எல்லா பணிகளுமே நின்று போனது. கோவில்கள் கூட திறக்கப்படவில்லை. கோவில்களை கூட மூடி வைத்திருந்தோம். நாம் எல்லாவற்றையும் மூடி வைத்திருந்தோம். பத்திரிகைகள் எல்லாம் ஹார்ட் காப்பி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கூடிய பத்திரிகைகளை வாங்குவது கூட இல்லை. எல்லாம் இ காப்பி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு நிலைமை வந்த நேரம், எல்லாமே சம்பித்து போய் வந்திருந்த நேரம், யாரும் யாரையும் பார்த்து கொள்ள முடியாது, எந்த நிகழ்ச்சியும் நடைபெறாது, எந்த நிகழ்வும் இல்லை, நாட்டில் எங்குமே இல்லை என்கின்ற நிலை. அந்த நிலையில் கூட கலாரசிகன் சோர்ந்து விடவில்லை. கலாரசிகன் அதற்காக பயந்து விடவில்லை. கலாரசிகன் தொடர்ந்து தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், சரி நிகழ்ச்சிகளில் எங்கிருந்து அவர் எடுப்பார் என்று சொன்னால் நூலில் இருந்து அவர் எடுப்பார். எத்தனை நூல்கள், எத்தனை புத்தகங்கள், எத்தனை நூலாசிரியர்கள், எத்தனை கவிஞர்கள் இங்கே சொன்னார்கள். 1200 நூல்கள் எழுதக்கூடிய அளவிற்கான விடயங்களை இவர் இந்த கலாரசிகன் கொண்டு வந்திருக்கிறார் என்று நம்முடைய அதற்கு அணிந்துரை எழுதியிருக்கக்கூடியவர் சொல்லி எழுதியிருக்கிறார் என்று சொன்னார். நிச்சயம் அதற்கு மேலாக இருக்கும். இந்த 6 தொகுதிகளையும் எனக்கு அவர் முன்பே கொடுத்து விட்டார். முழுமையாக இன்னும் படிக்கவில்லை. நான் 6 தொகுதிகளையும் அவ்வப்பொழுது புரட்டி பார்ப்பேன். சரி, இந்த நிகழ்விலே ஏதாவது ஒரு தொகுதியை எடுத்து நாம் படித்து விடலாம் என்று சொல்லி முதல் தொகுதி எடுத்து படித்தேன். அந்த முதல் தொகுதியவே முழுமையாக என்னால் படிக்க முடியவில்லை. ஓரளவுதான் அதை படிக்க முடிந்தது. காரணம், துணுக்கு செய்திகளை போல ஒரு அரை பக்கத்திலே அந்த செய்தி இருக்கும். ஆனால் அந்த அரை பக்க செய்தி இருக்கிறதே, அந்த அரை பக்க செய்தியை அவர் பதிவு செய்வதற்கு எத்தனை இலக்கிய ஆளுமைகள், அவர்கள் இன்றுள்ள இலக்கிய ஆளுமைகள் அல்ல, 20 ஆண்டு, 30 ஆண்டு, 50 ஆண்டு, 80, 100 ஆண்டுகளுக்கு முன்பு சென்ற நூற்றாண்டிலே கூட இருந்த தமிழ் இலக்கிய ஆளுமைகள், அதற்கு பிறகு வள்ளுவரில் துவங்கி 2000 ஆண்டுகளாக தமிழ் இலக்கியம் நடந்து வந்த தடம் பதித்த பாதை, இப்படி எல்லாவற்றையும் அவர் அறிந்து வைத்திருக்கிற காரணத்தினாலே அவரால் அந்த விஷயங்களை எழுத முடிகிறது. நீங்கள் நிறைய பேரை பற்றி அவர் எழுதியிருக்கிறார். பாரதியாரை பற்றி மிக அதிகமாக எழுதிய ஆளுமைகளிலே ஒரு தலை சிறந்தவராக இருக்கக்கூடியவர் பாரதியார். பாரதியாரை பற்றி பல நேரங்களிலே எழுதியிருக்கிறார். பாரதியாரை பற்றி எழுதுவார் என்றால் நேரடியாக பாரதியாரை பற்றி எழுதுவதில்லை. பாரதியாருடைய படைப்புகளை, அறியாத படைப்புகளை, பாரதியார் எழுதிய கடிதங்கள், பாரதியார் சுதேசமித்திரர்கள் எழுதிய அந்த கட்டுரைகள், பாரதியார் வங்காளத்திலே விழுந்து வெளிவந்த கூடிய அந்த பத்திரிகைக்கு எழுதிய கடிதங்கள், பாரதியார் இந்து பத்திரிகைக்கு எழுதிய ஆங்கில கடிதங்கள், பாரதியார் நிகழ்த்திய சொற்பொழிவுகள், பாரதியார் எழுதிய தனிப்பட்ட கடிதங்கள் என்று இவற்றை எல்லாவற்றையும் தொகுத்து நம்முடைய சீனி விஸ்வநாதன் என்கின்ற மிகப்பெரிய மனிதர், இன்றைக்கும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அவர் எப்படி அவற்றை எல்லாம் தொகுத்து தருகிறார் என்று அவரை பற்றி எழுதுகின்ற பொழுது அப்படியே பாரதிக்குள் போவார். இப்படி அவர் கிட்டத்தட்ட 18 தொகுதிகளை எழுதியிருக்கிறார் என்று நினைக்கிறேன். இந்த 18 தொகுதிகளையும் நிறைவு செய்து அந்த 18 தொகுதிகளையும் அவர் வெளியிட்டு அதற்கான பாராட்டை கடந்த
பாரதியாருடைய பிறந்த தினத்திலே புதுடில்லியிலே பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை புதுடில்லிக்கு அழைத்து பாராட்டு தெரிவித்தார். அப்படிப்பட்ட ஒரு இலக்கிய ஆளுமை அவர். அந்த நம்முடைய சீனி விஸ்வநாதன் அவரை பற்றி எழுதியிருப்பார். இப்படி நீங்கள் யாரை பற்றி, ராஜாஜியை பற்றி எழுத வேண்டும் என்று சொன்னால் ராஜாஜியை பற்றி எல்லோருக்கும் தெரிந்திருக்கும், பல விஷயங்களை நாம் மறந்திருப்போம். ராஜாஜியோடு யார் பழகினார்கள், ராஜாஜி ஒரு கூட்டத்திலே என்ன பேசினார், ராஜாஜி ஒரு நூலிலே யாரை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் என்று எழுதுவார். அப்படி என்றால் ராஜாஜியை பற்றி தெரிந்திருக்க வேண்டும், ராஜாஜி பழகியவர்களை பற்றி தெரிந்திருக்க வேண்டும், ராஜாஜி கலந்து கொண்ட கூட்டத்தை பற்றி தெரிந்திருக்க வேண்டும், அதிலே ராஜாஜி என்ன பேசினார் என்பது தெரிந்திருக்க வேண்டும். என்ன பேசினார் என்பது எப்படி தெரியும்? அது எங்காவது பதிவு செய்யப்பட்டிருந்தால் தான் தெரியும். எங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கும்? ஏதாவது ஒரு நூலில் அது பதிவு செய்யப்பட்டிருக்கும் என்றால் அந்த நூலை அவர் முழுமையாக படித்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர் அதை எழுத முடியும். நீங்கள் அப்படி என்றால் பாருங்கள், எந்த அளவிற்கு அவர் தமிழ் மீதும் தமிழ் இலக்கியத்தின் மீதும் தமிழ் இலக்கியம் தமிழ் மொழி கடந்து வந்த அந்த பாதை மீது அவர் நம்பிக்கை கொண்டு அதை மாறாமல் படித்து மாறாமல் கற்று தன்னுடைய உள்ளத்திலே உள்வாங்கி அதிலிருந்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் மக்களுடைய நெஞ்சங்களிலே அவர் ஏற்றுகின்ற அந்த வித்தையை செய்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் நாம் எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டிய சிறப்பான செய்தி. இந்த விழாவிலே திரு நீதியரசர் சுவாமிநாதன் அவர்கள் சென்ற வாரம் சென்னையிலே என்னை சந்திக்கின்ற பொழுது 22ஆம் தேதி விழா இருக்கிறது என்றார். நிறைய விழாக்களை பற்றி பேசுவோம், ஏதாவது நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட விழாவா என்று கூட நான் நினைத்துக் கொண்டு எந்த விழாவை சொல்கிறீர்கள் என்று கேட்டேன். புதுக்கோட்டையில் எடிட்டருக்கு ஆசிரியருக்கு என்று சொன்னார். ஆமாம் விழா இருக்கிறது, ஆமாம் இருக்கிறது என்று சொன்னேன். முடிந்தால் வருகிறேன் என்று சொன்னார். என்னை அநியாயமாக இருக்கிறது, முடிந்தால் வருகிறேன் என்று சொல்கிறீர்கள், நீங்கள் கட்டாயம் வந்து ஆக வேண்டும். ஏனென்றால் அவர் வசமாக சிக்கிக் கொண்டார் எங்களிடம். எப்படியும் அவரை வரவழைத்து விடுவது புதுக்கோட்டைக்கு என்று சொல்லி நிச்சயம் நீங்கள் வந்தாக வேண்டும் என்று சொல்லி நானே அழைக்கிறேன், நீங்கள் வர வேண்டும். இருந்தாலும் அதை நடத்துகின்ற தமிழ்ச்சங்கமும் உங்களை அழைக்கும் முறைப்படி என்று சொல்லி கவிஞர் தங்கமூர்த்தியிடம் நான் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு, இதுதான் நீதியரசர் சுவாமிநாதனுடைய தொலைபேசி எண், அவரை நான் அழைத்திருக்கிறேன், நீங்கள் முறைப்படி அழையுங்கள் என்று சொன்னவுடன் அப்பொழுது கூட அவர் என்ன சொன்னாராம், விழாவுக்கு வருகிறேன், பேரெல்லாம் போடாதீர்கள், நான் வந்து ஒரு வாரமாக உட்கார்ந்து பார்க்கிறேன் என்று சொல்லி. முடியாது, எங்களுடைய நீதிபதி சொல்லிவிட்டார், நீங்கள் வந்து சிறப்பாக இதிலே பங்களிப்பு தர வேண்டும் என்று சொல்லி என்றவருடைய பெயரை போட்டு இந்த விழாவிலே நான் கலந்து கொள்வது பெருமை அல்ல. ஏனென்று கேட்டால் புதுக்கோட்டையிலே நான் பல விழாக்களிலே கலந்து கொண்டிருக்கிறேன். ஏறத்தாழ மாதம் ஒரு முறை 2 முறை இங்கே வருகிறேன், விழாக்களிலே கலந்து கொள்கிறேன். அநேகமாக எல்லா முகங்களுமே பரிச்சயமான முகங்கள் தான் எனக்கு. நான் கலந்து கொள்வது பெருமை அல்ல. ஆனால் திரு நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் இங்கே வந்து இதிலே கலந்து கொண்டதுதான் இது பெருமைக்குரிய விஷயம். காரணம், நீதியரசர் சுவாமிநாதன் எல்லோருமே நீதியரசர்கள் தான், எல்லோருமே நீதி பரிபாலனம் செய்யக்கூடியவர்கள் தான், தீர்ப்புகளை வழங்கக்கூடியவர்கள் தான். ஆனால் நீதியரசர் சுவாமிநாதன் என்பவர் தான் வழங்குகின்ற தீர்ப்பு அந்த வழக்கில் கேட்கப்பட்ட அந்த நிவாரணம் என்ற அளவிற்கு அதை தர முடியுமா, தர முடியாதா, சட்டம் என்ன சொல்கிறது என்கின்ற அளவிலே பார்க்காமல், அதையும் தாண்டி சட்டத்தையும் வளைக்காமல் சட்டத்தையும் உடைக்காமல், அதே நேரத்திலே வழக்காடிக்கு மாத்திரமல்ல அந்த வழக்காடியை போன்று இயல்புடைய அதே ஒத்த நிலையிலே இருக்கக்கூடிய பல்வேறு வழக்காடிகளுக்கும் அந்த பலன் போய் சேர வேண்டும் என்கின்ற அளவிலே யோசித்து சிந்தித்து தீர்ப்புகளை தரக்கூடியவர் நம்முடைய நீதியரசர் சுவாமிநாதன். இதற்கு பல தீர்ப்புகள் இருந்திருக்கின்றன. சில நேரங்களிலே அவர் சொல்லக்கூடிய தீர்ப்புகள் சட்டத்தின் காரணமாக வேறு வழி இல்லாமல் அந்த தீர்ப்பை சற்று மாற்றி அமைக்க வேண்டிய சூழல் நீதிமன்றங்களுக்கு வந்தது உண்டு. நான் 2 நீதிபதிகள் அடங்கிய சபையிலே இருக்கின்ற பொழுது நீதிமன்றத்திலே அவருடைய 1-2 வழக்குகளுக்கான தீர்ப்புகளை நான் நீக்கரவு செய்திருக்கிறேன். நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அவையெல்லாம் அவர் கொண்டிருந்த எண்ணப்பாட்டின் மீது இல்ல, சட்டத்திற்கு உட்பட்டு பார்க்கின்ற பொழுது இதை இப்படி செய்திருக்கலாமே, இதை இப்படி செய்திருக்க வேண்டியதில்லை என்று வேண்டுமானால் முடிவு செய்திருக்கலாமே ஒழிய அவருடைய நோக்கத்தில் யாரும் பழுதுபட்டிருக்க கொண்டிருக்க முடியாது. அவர் கொண்டிருக்கிற அந்த நோக்கம் என்பது பழுதுபட்ட நோக்கம்.
அந்த பழுதற்ற நோக்கம், அந்த பழுதற்ற நோக்கம் இருக்கிறதே, அது ஒரு நீதிபதிக்கு எப்பொழுதுமே தேவை. நீங்கள் நீதிபதி என்பவன் 2 கண்களையும் கட்டிக்கொண்டு ஓடுகின்ற குதிரையை போல் நேராக சட்டம் என்கின்ற அந்த 2 கண்களையும் கட்டிக்கொண்டு போடுகின்ற குதிரையை போல் சட்டத்தை கட்டிக்கொண்டு ஓட முடியாது. நீதிபதி என்பவன் நீதி வழங்குகின்ற பொழுது நாம் வழங்குகின்ற நீதி என்பது அந்த நீதிமன்றத்தை நாடிய வழக்காடிக்கு என்ன பயனை தரும்? நாம் வழங்குகின்ற நீதி என்பது அந்த வழக்காடிக்கு மாத்திரமல்ல, அந்த வழக்காடியை ஒத்த சமூகத்திலே இருக்கக்கூடிய மற்ற குடிமக்களுக்கு என்ன பலனை தரும்? நாம் வழங்குகின்ற நீதி என்பது ஒட்டுமொத்தமாக ஒரு சமூகத்திற்கு என்ன பலனை தரும் என்றெல்லாம் பார்த்து வழங்க வேண்டும். அப்படியெல்லாம் பார்த்து நீதியை வழங்கக்கூடிய நீதிமானாக நம்முடைய நீதியரசர் சகோதரர் சாமிநாதன் இருக்கிறார் என்கின்ற காரணத்தினாலே தான் நான் சொல்கிறேன், இந்த விழாவிலே அவர் கலந்து கொள்வது மிகுந்த சிறப்புக்குரியது. இதையும் தாண்டி ஒரு சிறப்பு உண்டு. நம்முடைய ஆசிரியர், தினமணி ஆசிரியர் திரு வைத்தியநாதன் அவர்களும் நீதியரசர் சுவாமிநாதன் அவர்களும் நானும் எப்படி திரு வைத்தியநாதன் அவர்களை அன்பு செலுத்துகிறோனோ, அவர் எப்படி என் மேல் அன்பு செலுத்துகிறாரோ, அதே போல் சுவாமிநாதன் அவர்களும் திரு வைத்தியநாதன் மேல் அன்பு செலுத்தக்கூடியவர், வைத்தியநாதன் அவர்களும் திரு சுவாமிநாதன் அவர்கள் மேல் அன்பு செலுத்தக்கூடியவர். வருடந்தோறும் பாரதியருக்கான விழாவை மிகச்சிறப்பாக தினமணியின் சார்பிலே திரு வைத்தியநாதன் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார். எட்டயபுரத்திலே காலையிலே விழா, மாலையிலே மதுரையிலே இருக்கக்கூடிய, இப்பொழுது நீங்கள் சொன்னீர்களே பாண்டித்துரை தேவர் ஆரம்பித்த அந்த சேதுபதி பள்ளி, பாரதி பணி செய்த அந்த பள்ளி, பாரதி பணி அங்கே போட்டிருப்பார்கள், மகாகவி பாரதி ஆசிரியராக பணி செய்த அந்த பெருமை உடைத்த பள்ளி என்று அங்கே ஒரு பலகை வைத்திருப்பார்கள், விளம்பர பலகை வைத்திருப்பார்கள். அந்த பள்ளியிலே பாரதியாருக்கு வருடந்தோறும் மிகச்சிறந்த விழா வைத்து தினமணியின் சார்பாக எடுக்கிறார்கள். அந்த விழாவிலே இதுவரை 2-3 முறை என்னை அழைத்தால் என்னால் சென்று, அந்த தேதியிலே அது மதுரையில் நடக்கிறது, அது வேலை நாளில் நடக்கும், என்னால் போக முடியவில்லை. நண்பர் சுவாமிநாதன் அதிலே நிறைய கலந்திருக்கிறார், நீதியரசர் மகாதேவன் கலந்திருக்கிறார், ராமசுப்ரமணியம் கலந்திருக்கிறார் என்று நினைக்கிறேன், இல்லையா? அதுபோல் பல நீதியரசர்கள் கலந்திருக்கிறார்கள், பெரியவர்கள் கலந்திருக்கிறார்கள். அப்படி நம்முடைய சாமிநாதன் அவர்கள், நீதியரசர் சாமிநாதன் அவர்கள் திரு வைத்தியநாதன் அவர்களோடு இணைந்து பயணிக்கக்கூடியவர். அந்த பயணம் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. எனவே அந்த வகையிலும் பார்த்தால் இந்த விழாவிலே அவர் எழுதியிருக்கக்கூடிய இந்த வாரம் என்கின்ற தொகுப்பை, அது ஏற்கனவே வந்துவிட்டாலும் கூட, பலருடைய கைகளுக்கு அது சென்று விட்டாலும் கூட, ஒரு விழா நடத்தி அந்த நூல்களை ஒரு அறிமுகமாக ஒரு அரங்கத்திலே காட்டுகின்ற ஒரு விழாவை முதலிலே நடத்துவது புதுக்கோட்டையில் தான். அதுவும் புதுக்கோட்டை தமிழ்ச்சங்கம் தான் அதை நடத்துகிறது. அதிலே அவர் கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அது இறைவன் வகுத்தது. ஏனென்று கேட்டால் சுவாமிநாதனும் நானும் திடீரென்று அன்றைக்கு ஒரு விழாவை சந்தித்துக் கொண்டோம். என்ன சாமி என்று, நான் அவரை சாமி என்று தான் கூப்பிடுவேன். ஏன்னா சாமி என்றும் கூப்பிடலாம், சாமிநாதன் என்றும் கூப்பிடலாம், ரெண்டுக்கும் சேர்த்து நான் சாமி என்று அவரை அழைப்பேன். அவர் உடனே அங்கிருந்து வந்தார். வந்தவுடன் அப்பொழுதுதான் இதை சொன்னார், 22ஆம் தேதி விழா என்று. அப்படித்தான் அவர் இன்றைய கலந்து கொண்டிருக்கிறார். தினமணி ஆசிரியருடைய இந்த விழாவிலே சுவாமிநாதனும் கலந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட, எழுதி வைக்கப்பட்ட ஒரு தீர்ப்பு. அந்த தீர்ப்பினுடைய வெளிப்பாடாகத்தான் அவர் இன்றைக்கு கலந்து கொண்டிருக்கிறார். அதற்காக புதுக்கோட்டையை சேர்ந்தவன், நானும் புதுக்கோட்டையை சேர்ந்தவன் என்கிற முறையிலே அவருக்கு நான் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு தங்கமூர்த்தி அவர்கள் புதுக்கோட்டை தமிழ்ச்சங்கத்தை சென்ற வருடமா, அதற்கு முதல் வருஷம் 2 வருடங்களுக்கு முன்பால் துவக்கினார். புதுக்கோட்டையிலே நிறைய இலக்கிய அமைப்புகள் உண்டு. அவரே ஏற்கனவே நிறைய இலக்கிய அமைப்புகள் நடத்தி கொண்டிருக்கிறார், அல்லது அந்த இலக்கிய அமைப்புகளிலே பங்காற்றி கொண்டிருக்கிறார், தொண்டு செய்து கொண்டிருக்கிறார். அதையும் தாண்டி ஒரு இலக்கிய அமைப்பு புதுக்கோட்டை தமிழ்ச்சங்கம் என்று ஒன்றை 2 ஆண்டுகளுக்கு முன்பு துவக்கி இருக்கிறோம் என்று என்னிடம் சொன்னார். அதில் ஏதோ ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டு விழா நடத்துகிறார்கள், பரிசளிப்பெல்லாம் நடத்துகிறார்கள். என்னை சென்ற ஆண்டு அழைத்தால் நான் வர முடியவில்லை. இந்த ஆண்டு வருகிறேன் என்று ஒப்புக்கொண்டிருக்கிறேன். மே மாதம் 1ஆம் தேதி புதுக்கோட்டையிலே இருக்கக்கூடிய இலக்கிய அமைப்புகளை எல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒவ்வொரு இலக்கிய அமைப்பும் ஒரு தலைப்பின் கீழ் இயங்குகிற இலக்கிய அமைப்பாக இருக்கும். புதுக்கோட்டையிலே ஒரு தலை சிறந்த இலக்கிய அமைப்பு கம்பன் கழகம் 10 நாட்கள் விழா நடத்துவார்கள். கம்பன் என்கின்ற தலைப்பிற்குள் அடைபட்டு போன அந்த அமைப்பு. பாரதிதாசனுக்கு ஒரு அமைப்பு இருக்கிறது, இளங்கோவடிகள் மன்றம் என்று ஒன்று இருக்கிறது, திருவள்ளுவர் கழகம் என்று இருக்கிறது, திருக்குறள் பேரவை என்று இருக்கிறது.
இன்னும் சைவ நெறி சார்ந்த வைணவ நெறி சார்ந்த சில அமைப்புகள் இருக்கின்றன. தமிழோடு இறையையும் இறையோடு தமிழையும் இணைத்து பரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய இயக்கங்கள் எல்லாம் இருக்கின்றன. இவையெல்லாம் புதுக்கோட்டையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ் இயக்கங்கள். ஆனால் இவை எல்லாவற்றிற்கும் ஒரு அடையாளம் இருக்கும். ஒரு நான் சொல்வது போல் ஒரு தலைப்புக்குள் அடங்கி போயிருக்கக்கூடிய தமிழ் இயக்கங்களாக இவை இருக்கின்றன. அவற்றையெல்லாம் தாண்டி எல்லா கட்டமைப்புகளையும் தாண்டி பறந்து விரிந்துபட்ட இந்த தமிழ் உலகிலே யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பாடிய தமிழன் தமிழ் என்கின்ற அந்த மந்திர சொல்லை, தமிழ் என்ற அந்த இறை மொழியை 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நூற்றாண்டிலும் மிகச்சிறந்த இலக்கியத்தை படைத்து காட்டியிருக்கிற ஒரே மொழி என்கிற பெருமையை பெற்றிருக்கிற தமிழை கையிலே ஏந்தி தமிழ் மக்களுடைய நெஞ்சங்களிலே அதை தவளவிட வேண்டும், அடுத்த தலைமுறைக்கு அதை கடத்தி செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு விசாலமான எண்ணத்தினுடைய அடிப்படையிலே நாம் செயல்பட வேண்டும் என்று சொன்னால் எந்த ஒரு குறிப்பிட்ட தலைப்புக்குள்ளும் குறிப்பிட்ட கவிஞனுக்குள்ளும் குறிப்பிட்ட படைப்பாளிக்குள்ளும் அல்லது குறிப்பிட்ட ஒரு நெறியை பரப்புகின்ற நோக்கமாக அந்த இயக்கத்தை வைத்துக் கொண்டால் அதிலே சில இடர்பாடுகள் நமக்கு இருக்கும் என்று நினைத்தார்களோ என்னவோ தெரியவில்லை. தங்கமூர்த்தியும் அவரோடு சேர்ந்த நண்பர்களும் அவர்கள் ஒரு அருமையான திட்டத்தை தீட்டி புதுக்கோட்டை தமிழ்ச் சங்கத்தை நிறுவி இருக்கிறார்கள். 2 ஆண்டு காலமாக சிறந்த தமிழ் பணியை புதுக்கோட்டை மண்ணிலே செய்து கொண்டிருக்கிறது. இங்கே திரு ஞானாலயா கிருஷ்ணமூர்த்தி குறிப்பிட்டு காட்டியதை போல 3 தமிழ் சங்கங்கள் இருந்து தமிழை வளர்த்தது உங்களுக்கு தெரியும். எல்லா தமிழ் சங்க இலக்கிய பாடல்களையும் இயற்றியது பெருமைப்படுத்தியது எல்லாம் அந்த தமிழ் சங்கங்கள் தான். கடைசி தமிழ்ச்சங்கம் மதுரையிலே இருந்தது. ஆனால் சங்கம் வளர்த்து சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை மாநகரிலே பாண்டித்துரை தேவர் 1901ஆம் ஆண்டு பயணிக்கின்ற பொழுது இதே போல் ஒரு கூட்டம், மறுநாள் அந்த கூட்டத்திலே பேச வேண்டும், அதற்காக திருக்குறளை வாங்கி வா, நான் அதை புரட்டி பார்க்க வேண்டும் என்று அவர் கேட்கின்ற பொழுது அவருடைய சீடர்கள் எங்கெல்லாம் போய் சுற்றி பார்த்துவிட்டு மதுரையிலே எந்த கடையிலும் திருக்குறள் இல்லை. சரி, யாராவது வீட்டில் இருக்கும் தமிழறிஞர்கள் வீட்டில் இருக்கும் போய் வாங்கி வா என்று சொல்லுகின்ற பொழுது எந்த தமிழறிஞர் வீட்டிலும் கிடைக்கவில்லை. திருக்குறள் இல்லையா என்று வந்து சொல்லிவிட்டார்கள். இது என்ன அநியாயம்? சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையிலே திருக்குறள் இல்லையா என்று வெகுண்டெழுந்த பாண்டித்துரை தேவர் தான். அதனுடைய வெளிப்பாடு தான் 4ஆம் தமிழ்ச்சங்கம் 1901 உருவாக்கப்பட்டது. பாஸ்கர சேதுபதி தொண்டைமான் இன்னும் பல பெரிய தமிழறிஞருடைய முயற்சியாலே அது உருவாக்கப்பட்டது. மிகப்பெரிய பணியை தொடர்ந்து செய்தது. அந்த 4ஆம் தமிழ்ச்சங்கத்திலே அதற்கும் பாரதியாருக்கும் ஒரு தொடர்பு இருப்பதை நம்முடைய ஆசிரியர் இந்த நூலிலே பதிவிட்டிருக்கிறார். முதல் தொகுதியிலேயே செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே என்று ஒரு பாடல் வரும். அந்த பாடல் அநேகமாக எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். பாரதியாருடைய பாடல்களிலே அது ஒரு மிக முக்கியமான பாடல். இந்த பாடல் எப்படி உருவானது என்று ஒரு பெரிய சர்ச்சையே, இலக்கிய சர்ச்சையே உருவானதாம். அதிலே தீர்முடிவாக ஏற்கனவே சொன்ன விஷயம், அந்த பாடல் வந்து 4ஆம் தமிழ்ச்சங்கம் நடத்திய அந்த ஒரு போட்டியிலே கவிதை போட்டி ஒன்றை வைத்தார்களாம். அதற்கு பரிசுகள் எல்லாம் அறிவித்தார்கள். 150 ரூபாய் என்று நினைக்கிறேன் முதல் பரிசு. அந்த காலத்திலே 1908 10 தெரியவில்லை. அந்த காலத்திலேயே அதற்கு 150 ரூபாய் பரிசு என்று சொல்லி 4ஆம் தமிழ்ச்சங்கம் அறிவிக்கிறது. அந்த 4ஆம் தமிழ்ச்சங்கம் அறிவிக்கிற அந்த போட்டியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று பல கவிஞர்கள் விரும்புகிறார்கள். சுப்பிரமணிய பாரதி அதிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பவில்லை. ஆனால் பல நண்பர்கள் திரு சுப்பிரமணிய பாரதியிடம் சென்று கேட்கிறார்கள், நீ இதில் கலந்து கொள்ள வேண்டும். ஏனென்று கேட்டால், நீ கலந்து கொள்ளவில்லை என்றால் யாரோ 2ஆம் தர 3ஆம் தர கவிஞர்கள் கலந்து கொண்டு அவர்கள் எழுதி கொடுக்கிற பாட்டிலே ஏதோ ஒரு பாட்டை தேர்வு செய்தால் முதல் பாட்டு 2ஆம் பாட்டு என்று தமிழ்ச்சங்கம் அறிவித்துவிடும். தமிழ்ச்சங்கமே அறிவித்து விட்டால் அவ்வளவு அந்த பாட்டிற்கு அந்த அளவிற்கு வந்து ஒரு சிறந்த பாடலாக இல்லாத ஒரு பாட்டிற்கு தமிழ்ச்சங்கம் பரிசு கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்துவிடும். எனவே ஒரு சிறந்த பாடலை தர வேண்டும் என்று சொன்னால் நீ கலந்து கொள்ள வேண்டும் என்று நண்பர்கள் கேட்டுக்கொண்டதற்காக சற்று தயக்கத்தோடே சுப்பிரமணிய பாரதியார் சென்று அதிலே கலந்து கொண்டு அவர் எழுதிய பாடல் தான் செந்தமிழ் நாடு. செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே என்று எழுதினார் என்று இருக்கிறது. ஆனால் இது இல்லை என்று ஒரு சர்ச்சை வருகிறது. இப்படி ஒரு சர்ச்சை வருகிறது. ஆனால் இந்த சர்ச்சை தவறானது, இது தேவையற்றது.
இந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி ஏற்கனவே பாரதியோடு வாழ்ந்தவர், பாரதியோடு இருந்தவர், பாரதியுடைய பெயரை தாங்கி இருந்தவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். அவர் மேற்கோளை அவர் சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி அதை பதிவு செய்திருக்கிறார். என்னவென்றால், அவர் ஒரு கவிதையை எழுதியிருக்கிறார் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். அப்படி அந்த கவிதையிலே சொல்லுகின்ற பொழுது, இப்படி தமிழ் சங்கத்திலே போய் செந்தமிழ்நாடனும் போதிலே என்ற கவிதையை அவர் எழுதினார் என்று ஒரு கவிதை வாயிலாகவே புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி அந்த கவிதையும் தேடி பிடித்து எடுத்து போட்டு சொல்லுகிறார். கூடவே இருந்த நேரடி சாட்சி புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொன்னதற்கு பிறகு இந்த சர்ச்சை எதற்கு? பாரதி செந்தமிழ்நாடனும் போதிலே என்ற கவிதையை 4ஆம் தமிழ் சங்கத்துடைய போட்டியிலே தான் படைத்தார் என்று முடிவு சொல்கிறார் நம்முடைய ஆசிரியர் வைத்தியநாதன். இது இந்த செய்தி ஒரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை கலாரசிகன் எழுதியது. ஒரே ஒரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை கலாரசிகன் எழுதியது. இது போன்ற ஏராளமான செய்திகள் அவர் சொல்லுகிறார். இங்கே ரசிகமணியை பற்றி எல்லாம் நிறைய பேசினார்கள். டி.கே. சிதம்பரநாத முதலியார் என்று சொல்லக்கூடிய டிகேசி என்று புகழ் பெற்றவர். அவர் தென்காசியிலே, திருநெல்வேலியிலே, தென்காசியிலே குற்றாலத்திற்கு அருகிலே வாழ்ந்தவர். மிகச்சிறந்த தமிழறிஞர். அவர் சொல்கிறார், குற்றாலம் என்று சொன்னவுடன் எல்லோருக்கும் நினைவு வருவது குற்றால அருவிதான் ஞாபகத்திற்கு வரும். எனக்கு குற்றால அருவி ஞாபகத்திற்கு வராது. எனக்கு குற்றாலநாதர், அந்த சபை, 5 சபைகளிலே சிவபெருமான் நடனமாடினாரே, அந்த சித்திர சபை என்று சொல்லக்கூடிய அந்த சபை, சித்திர சபையிலே இருக்கக்கூடிய ஒரு காவலாளி, அந்த காவலாளி இன்றைக்கும் போனீர் என்று சொன்னால் 12 திருமுறைகளையும் அப்படியே அச்சரம் பிறகாமல் ஒப்பிக்கக்கூடிய அளவிற்கு இருக்கிறார். அவர் என்று காவலாளியாகத்தான் இருக்கிறார். அவர் காவலாளி என்றால் காவல் புரியவில்லை. அவர் சிவனே அவரை நியமித்து, நீ இந்த சைவ திருமுறைகளை எல்லாம் வருகிறவர்களுக்கெல்லாம் சொல்லிக் கொண்டிரு என்று சொல்லி அவரை அங்கே காவலாளிய வைத்திருப்பார்கள் போலும். அவரை நான் பார்த்திருக்கிறேன். அது எனக்கு நினைக்கு வரும். அதையும் தாண்டி வட்டத்தொட்டி நடத்தி தமிழ் வளர்த்த, தமிழுக்கு பெருமை சேர்த்த டிகேசி என்று சொல்லக்கூடிய அந்த சிதம்பரநாத முதலியார் என்று சொல்லக்கூடிய அந்த ரசிகமணி தான் எனக்கு ஞாபகத்திற்கு வருவார் என்று அவர் பதிவு செய்கிறார். நீங்கள் தென்காசி, திருநெல்வேலி, தென்காசி, குற்றாலம் என்று சொல்லி டிகேசிக்கு போய் இவற்றையெல்லாம் சொல்லிவிட்டு டிகேசியோடு யாரெல்லாம் தமிழ் வளர்த்தார்கள் அந்த வட்டத்தொட்டியிலே என்று ஒரு பெரிய பட்டியலையே அவர் சொல்கிறார். முதலிலே கம்பனுக்கு கடகம் கண்ட காரைக்குடி நம்முடைய கம்பன் அடிப்பொடி சா கணேசன். அதே போல் முதல் ஐஏஎஸ் ஆபீசராக இருந்து தமிழுக்கு தொண்டு செய்த நம்முடைய பாஸ்கர தொண்டைமான், அதற்கு பிறகு கல்கி, இன்னும் பலர், நிறைய. அந்த பட்டியல் நீளுகிறது. எல்லோரையும் எனக்கு பால்நாடர், நீதியரசர் மகாராஜன் என்று ஒரு மிகப்பெரிய பட்டியலே நீளுகிறது. இது டிகேசி பற்றி எழுதுகின்ற பொழுது, டிகேசி என்றால் டிகேசி என்று ஒருவர் இருந்தார். அவர் தென்காசியில் இருந்தார். அவர் இலக்கியம் படித்தவர். அவர் விமர்சனம்லாம் பண்ணுவார். கம்பெனியில் ஆழங்கால் பட்டவர். அவர் வட்டத்தொட்டி என்கின்ற ஒரு தமிழ் அமைப்பை நடத்தி தமிழை வளர்த்தார் என்று ஒரு 8ஆம் கிளாஸ் பிள்ளை படிப்பதை போலெல்லாம் அவர் எழுதுவதில்லை. டிகேசியை தொட்டால் அதிலிருந்து பல கிளைக்கதைகளை அவர் தொட்டு விடுவார் என்றால் ஒரு 10 பக்கம் எழுதுவதில்லை. கால் பக்கத்திலும் 2 பத்தி, கால் பக்கத்திலும் 2 பத்தியிலே இவ்வளவு செய்திகளை அடக்க முடியும். அதனால் தான் மணித்துரை எழுதுகிற பொழுது அவரை பற்றி சொல்லி இருக்கிறார்கள். 1500 நூல்களுக்கு தேவையான விஷயங்களை அடக்கி இந்த 6 தொகுதிகளிலே நம்முடைய ஆசிரியர் தந்திருக்கிறார் என்று சொல்லி, அதிலே நான் இந்த 1வது அந்த தொகுதியை மாத்திரம்தான் நான் சற்று புரட்டி பார்த்தேன். அதை பற்றி சொன்னால் போரும் என்று சொல்லி, அதிலே ஒவ்வொரு வாரமும் அவர் எழுதுவார். இந்த வாரத்தில் நான் இவரை சந்தித்தேன், அது தொடர்பான நிகழ்வு, அல்லது ஒரு நூல் எனக்கு வந்தது, அந்த நூலை பற்றி, அந்த நூலுக்கான விமர்சனம், அந்த நூலை எழுதியவர், அதனுடைய தொடர்பு என்று சொல்லிவிட்டு அவருக்கு விமர்சனத்திற்காக வந்த, அவருடைய பார்வைக்காக வந்த ஒரு கவிதை நூல், வாரம் ஒரு கவிதை நூலை எடுத்துக்கொள்வார். அந்த கவிஞர் என்பவர் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய மிகச்சிறந்த கவிஞர், கவிதை பித்தனை போன்ற முதல் தர கவிஞராகவெல்லாம் இருக்க மாட்டார். அவர் ஒரு அமைச்சூர் கவிஞர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு முதல் நிலையிலே, அப்பொழுதுதான் ஒரு கவிதை நூலை அவர் முதலிலே வெளியிட்டிருப்பார். அவர் அமைச்சூர் கவிஞராக அவர் இருப்பார். அப்படிப்பட்ட கவிஞருடைய நூல்களை எடுத்து அதிலிருந்து ஒரு சிறிய கவிதையை அதிலே சொல்லுவார். அப்படி அவர் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய கவிதைகள் நிறைய இருக்கிறது. ஒவ்வொரு வாரமும் கவிதை இருக்கும். 2 அல்லது 3 கவிதைகள். எப்படிப்பட்ட கவிதைகளை அவர் அங்கிருந்து பொறுக்கி எடுத்து அதிலே சொல்லுகிறார் பாருங்கள். ஒரு கவிதை, அந்த கவிதையிலே மனிதன் விசித்திரமானவன், அதுதான் அந்த கவிதையினுடைய தலைப்பு.
மனிதன் விசித்திரமானவன், உரித்து கொண்டே போனால் ஒன்றுமில்லாத வெங்காயத்திற்கு கூட கண்ணீர் சிந்துவான். உரித்து கொண்டே போனால் ஒன்றுமில்லாத வெங்காயத்திற்கு கூட கண்ணீர் சிந்துவான். ஆனால் கையில்லாதவன் பிச்சை கேட்டால் கால் இருக்கிறதே என்பான். கால் இல்லாதவன் பிச்சை கேட்டால் கை இருக்கிறதே என்பான். இரண்டுமே இல்லாதவன் பிச்சை கேட்டால் சில்லறை இல்லையே என்பான். மனிதன் விசித்திரமானவன் என்கின்ற ஒரு கவிதையை அவர் அதிலே பதிவு செய்திருக்கிறார். இதுபோல் இன்னொரு கவிதை, அந்த கவிதையும் என்ன என்றால், அங்கீகாரம் என்கிற தலைப்பிலே ஒரு கவிஞன், ஒரு சாதாரண கவிஞன் எழுதிய கவிதை. நீளமான முடி வளர்த்தவர்கள், நீளமான நகம் வளர்த்தவர்கள், இன்னும் எதையோ வளர்த்தவர்கள் கிண்ண சாதனையில் என்றால், நீங்கள் கிண்ண சாதனை, லிம்கா சாதனை எல்லாம் பார்த்தீர்கள். 12 அடிக்கு கூந்தல் இருக்கும், 1.5 அடிக்கு அவர் நகம் வளர்த்திருப்பார், 1.25 அடிக்கு மீசை வளர்த்திருப்பார் என்றெல்லாம் உலக அளவிலே அவருடைய அதெல்லாம் இருக்கும். அப்படி அந்த கவிதை சொல்லுகிறது, நீளமான முடி வளர்த்தவர்கள், நீளமான நகம் வளர்த்தவர்கள், இன்னும் எதையோ வளர்த்தவர்கள் கிண்ண சாதனையில், சமூக உணர்வை வளர்த்தவர்கள் சிறைச்சாலையில் அப்படின்னு அந்த கவிதை முடியும். இது அவர் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய அடுத்த கவிதை. இன்னொரு கவிதை, வைத்தியம் என்கிற பெயரிலே. கிட்ட பார்வைக்கும் தூர பார்வைக்கும் வைத்தியம் உண்டு. கிட்ட பார்வைக்கும் தூர பார்வைக்கும் வைத்தியம் உண்டு. ஆனால் கெட்ட பார்வைக்கு ஏது வைத்தியம்? இது ஒரு கவிதை. இங்கே நம்முடைய ஞானாலயா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பேசும்போது சொன்னார், புது கவிதை என்று சொல்கிறார்கள். புது கவிதையிலே முதலிலே தோன்றியது இருட்டிலே பெற்றோம் இன்னும் விடியவில்லை என்கிற கவிதையில் தான் ஆரம்பித்தது என்று. அந்த கவிதை வந்தவுடனேயே அதுக்கு ஒரு புது கவிதையிலே பதில் வந்து விட்டது. இருட்டிலே வாங்கினோம் இன்னும் விடியவில்லை என்று அவன் எழுதினான். இன்னொரு கவிஞர் எழுதினான், பொழுது புலர்ந்து வெகு நேரம் ஆகிவிட்டது, போர்வைக்குள் என்னடா புலம்பல் என்று மறுபதிலும் வந்துவிட்டது. அதுவே புது கவிதையினுடைய கருத்துக்களை நாம் குறைத்து மதித்து விட முடியாது. அதே நேரத்திலே புது கவிதை எழுதக்கூடிய ஆற்றல் படைத்திருக்கக்கூடிய தமிழ் மக்கள் அந்த புது கவிதை எழுத வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே முதலாக எடுத்து வைக்க, அந்த ஒரு குழந்தை தவழுகின்ற பொழுது, ஒரு குழந்தை எப்படி தவழுகின்ற பொழுது அது சிரமப்பட்டு தவறுமோ, அந்த குழந்தை சிரமப்பட்டு தவழுகின்றதை பார்த்துவிட்டு தாயும் தந்தையும் எப்படி பூரிப்படைவார்களோ, அப்படி அந்த தவழுகிற குழந்தையாக ஒரு கவிஞன் புதிதாக அடியெடுத்து வைத்து ஒரு கவிதையை எழுதி ஒரு நூலை இவருக்கு அனுப்பிவிட்டால், அதை பெற்றெடுத்த தாய் தந்தை மகிழ்வதை போல அந்த கவிஞனை கொஞ்சி மகிழ்ந்து உச்சம் புகழ்ந்து சொல்லுபவர்தான் நம்முடைய வைத்தியநாதன் அவர்கள். இப்படி எச்சம் என்று ஒரு கவிதை, அருமையான கவிதை. எச்சம் என்று ஒரு கவிதை. சிலைகள் தோறும் காக்கையின் எச்சம், வள்ளுவர் சொன்னது சரி. சிலைகள் தோறும் காக்கையின் எச்சம், வள்ளுவன் சொன்னது சரி. தக்கார் தகவலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். இப்படி ஒரு கவிதை, நிறைய கவிதைகள் இது சொல்லிக்கொண்டே போலாம். அவர் திரு கிருஷ்ணமூர்த்தி சொன்னதை போல கலாரசிகளை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் தங்கமூர்த்தி ஒரு எப்படி இந்த 1 மாதம் கம்பராமாயண தொடர் சொற்பொழிவு என்று வைப்பார்களோ, அதுபோல் 1 மாதம் கலாரசிகன் தொடர் சொற்பொழிவு என்று அவர் நடத்த வேண்டும். அப்படித்தான் முழுமையாக கலாரசிகளை பற்றி நாம் பேசி சிலாகித்து அதை பற்றி நாம் அறிந்து கொள்ள முடியும். அவ்வளவு விஷயங்களை அவர் கொட்டி இருக்கிறார். எத்தனை பேரை பற்றி அவர் எழுதியிருக்கிறார் என்று கணக்கில் அடங்காது. அவர் எப்படியெல்லாம் எழுதியிருக்கிறார், எத்தனை பேரை பற்றி எல்லாம் எழுதியிருக்கிறார் என்று 5வது தொகுதியிலே 5வது தொகுதிக்கு முன்னுரை எழுதியிருக்கக்கூடிய நம்முடைய சிலம்பொலி செல்லப்பன், அவர் இல்லை இப்பொழுது, சிலம்பொலியார் என்று நாம் அன்போடு அழைக்கக்கூடியவர், சிலப்பதிகாரத்தை அடி முதல் நுனி வரை அத்துணை கவிதைகளையும் அப்படியே ஒப்பிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர். சிலப்பதிகாரத்திலே இருக்கக்கூடிய சிறப்புகளை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தமிழ் மண்ணிலே சென்று பரப்பியவர். அதனால் தான் அவருக்கு சிலம்பொலி செல்லப்பன் என்றே பெயர் வந்தது. அவர் அந்த 5வது தொகுதிக்கு அணிந்துரை வழங்குகின்ற போது ஒரு சிறு கோடிட்டு காட்டுகிறார், எப்படி யாரை பற்றியெல்லாம் அவர் எழுதுகிறார் என்று. பேராசிரியர் சாமி தியாகராஜன் எழுதிய கம்பன் என்றொரு மானிடன், நீதியரசர் ராமசுப்பிரமணியன் எழுதிய சொல்வேட்டை, அறிவியலுக்கு அப்பால் கவிஞர் வைரமுத்து சிறுகதைகள், நீதியரசர் பிரபாசிதேவன் எழுதிய கரப்பான் பூச்சி நகைக்குமோ, மன்னன் எழுதிய பாவேந்தர் உள்ளம், சுப்ரபாலன் எழுதிய மகாகவி காளிதாஸ், ரசானுபவம்,
தீனா ராமச்சந்திரன் படைத்த சொற்பொழிகளும் கட்டுரைகளும், வே இளையன்பு எழுதிய இலக்கியத்தின் மேலாண்மை, எஸ் ராமகிருஷ்ணன் எழுதிய புத்தகத்தின் கதை, கவிஞர் சிற்பி எழுதிய கருணைக்கடல், ராமானுசர் காவியம், டாக்டர் சுதாசேஷன் எழுதிய அந்தக்கால மருத்துவர்கள், ஆசா ஞானசம்பந்தன் எழுதிய ஞானத்தமிழ், நீதியரசர் மகாராஜன் எழுதிய ஆடத் தெரியாத கடவுள், இலங்கை ஜெயராஜ் எழுதிய அதிர்வுகள், டாக்டர் பிரியா ராமச்சந்திரன் எழுதிய வாலிவதை ஆதிகவியும் கம்பன்கவியும் முதலான 100க்கும் மேற்பட்ட நூல்கள் பற்றிய சிறப்புகள், அரிய கருத்துக்கள், நூலாசிரியர்களின் தனித்துவ தன்மைகள், அருங்குணங்கள், சாதனைகள், முயற்சிகள், சேவைகள் போன்றவை இந்நூலில் தேன் சுவை நடையில் வெகு அழகாக கூறப்பட்டுள்ளது. இது ஒரே தொகுதி. 5வது தொகுதியில் மாத்திரம் இருக்கக்கூடிய சுவையை பற்றி எத்தனை பேரை பற்றி எழுதியிருக்கிறார் என்று ஒரு கோடிட்டு காட்டுகிறார் நம்முடைய சிலம்பொலியார் தன்னுடைய அறிந்துரையிலே. இதே போல் 6 தொகுதிகளில் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நூற்றுக்கணக்கான சான்றோர்கள், நூற்றுக்கணக்கான தமிழறிஞர்கள், நூற்றுக்கணக்கான தமிழ் கவிஞர்கள், இவர்களெல்லாம் சமகாலத்திலே இருப்பவர்களை மாத்திரமல்ல, ஆதி காலத்தில் துவங்கி அவர்கள் சைவ சித்தாந்தம் எப்படி வந்தது என்று எழுதுகிறார். திருஞான சம்பந்தனுக்கு மாத்திரம் அதிகமான பாடல்களை பாடியிருக்கிறாரே தெய்வப்புலவர் சேக்கிழார் தன்னுடைய பெரிய புராணத்திலே. அதற்கு காரணம் என்ன என்று ஒரு சர்ச்சை வருகிறது என்று சொல்லி அதற்குள் புகுந்து போகிறார் ஒரு வாரத்திலே. அப்பொழுது அவர் சொல்கிறார், 6ஆம் நூற்றாண்டு வரை தமிழ்நாட்டிலே சமணமும் பௌத்தமும் தழைத்தோங்கி இருந்தன. அப்படி இருந்த காலை எங்குமே சைவம் இல்லை. சைவம் இல்லாத காரணத்தினாலே அந்த இலக்கியங்களும் இல்லை, அது பற்றிய புரிதல்களும் இல்லை. அப்படி இருந்த நேரத்திலே வெறும் ஜெயில இலக்கியங்களும் சமண இலக்கியங்களும் புத்த இலக்கியங்களும் இருந்த காலம். என்றால் சிலப்பதிகார மணிமேகலை கூட புத்த இலக்கியங்கள் தான். அதே போல் ஜீவக சிந்தாமணி ஒரு சமண இலக்கியம் என்று சொல்வார்கள். இப்படி சமண பௌத்த இலக்கியங்கள் எல்லாம் இருந்த காலமெல்லாம் ஐம்பெருங்காப்பியங்கள் காலத்திலே இருந்தது. அவையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழை சமணத்தின் பக்கமும் தமிழை பௌத்தத்தின் பக்கமும் திருப்பிக் கொண்டிருந்த காலையில் முதலாக இறையினுடைய அருளாலே, உமையவனுடைய ஞானப்பாலை பெற்றதுடைய அருளாலே 3 வயதிலேயே தோருடைய செவியன் என்று பாட்டெடுத்து பாடிய திருஞான சம்பந்தர் இருக்கிறாரே, அவர் 7ஆம் நூற்றாண்டிலே வருகிறார். அந்த தெய்வ குழந்தை, அந்த தெய்வ குழந்தை அதுதான் பாடுகிறது. அது பாடிய அந்த சைவ திருமுறைகளுடைய முதல் 3 திருமுறைகளை, அந்த தேவாரத்தை அந்த குழந்தை தான் பாடி 14 வயதிற்குள் முடித்து விட்டு செல்கிறது. அதுதான் தமிழ் மொழியுடைய மறுமலர்ச்சி. அதை வெறும் இறை இலக்கியம் என்றோ சைவ இலக்கியம் என்றோ கொள்ளுதல் சரியல்ல. அது தமிழனுக்கான, தமிழ் மொழிக்கான ஒரு மறுமலர்ச்சியாக இறைவனுடைய அருளாலே திருஞான சம்பந்தர் செய்து காட்டிய அற்புதம் என்கின்ற காரணத்தினாலே திருஞான சம்பந்தருக்கு ஒரு சிறப்பான இடத்தை தர வேண்டும் என்று விரும்பிய தெய்வ புலவர் சேக்கிழார் தன்னுடைய பெரிய புராணத்திலே நிறைய 1000க்கும் மேற்பட்ட பாடல்களை நம்முடைய ஞான சம்பந்தரை பற்றி எழுதியிருக்கிறார். என்று ஞான சம்பந்தருக்கு அதிகமான இடத்தை ஏன் சேக்கிழார் வழங்கினார் என்பதற்கான காரணத்தை விளக்குகின்ற முகமாக இவ்வளவு பெரிய நீண்ட கதையை நம்முடைய ஆசிரியர் அவர்கள் ஒரு வாரத்திலே பதிவு செய்கிறார். இப்படி நீங்கள் இந்த நூலை 2000 ரூபாயோ 2500 ரூபாயோ கொடுத்து நீங்கள் வாங்கி இருப்பீர்கள். இன்னும் பலர் வாங்கலாம். எத்தனையோ நூல்களை வாங்குகிறோம், சிலவற்றை படிக்கிறோம், சிலவற்றை படிக்கலாம் என்று சொல்லி ஒதுக்கி வைக்கிறோம், நேரம் கிடைப்பதில்லை. சில நூலை பார்த்த உடனே இது எதற்கு இந்த நூல், இதில் என்ன படிப்பதற்கு என்று தூக்கி கூட போட்டு விடுவோம் அல்லது வைத்து விடுவோம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் பெற்றிருக்கக்கூடிய கலாரசிகனுடைய இந்த 6 நூல் தொகுப்பு என்பது ஒரு பொக்கிஷம். இந்த பொக்கிஷம் ஒவ்வொருடைய தமிழருடைய, எப்படி தமிழருடைய வீட்டிலே கம்பராமாயணம் இருக்க வேண்டும், ஐம்பெருங்காப்பியங்கள் இருக்க வேண்டும், 10 பாட்டு 8 தொகை 11 கீழ்கணக்கு இருக்க வேண்டும், சைவ திருமுறைகள் இருக்க வேண்டும், நாலாவிய திவ்ய பிரபந்தம் இருக்க வேண்டும், இன்னும் பல நூல்கள் எல்லாம் இருக்க வேண்டும் என்று நாம் சொல்கிறோமே. இந்த நூல்களை எல்லாம் நாம் வைத்திருந்தாலும் கூட இது போன்ற எல்லோருக்கும் எல்லா நூலையும் படித்து விட முடியாது. ஒரு தமிழறிஞர் என்னிடம் சொன்னார், ஐயா 200 ஆண்டுகள் தேவைப்படும் முழுமையாக தமிழ் இலக்கியங்களை படிப்பதற்கு என்று சொல்லி அதை பலரும் ஆமோதிக்கிறார்கள். ஆகவே நம்முடைய வயசு அவ்வளவு இல்லை. ஆனால் நாம் வாழுகின்ற இந்த காலத்திலே, நம்முடைய லௌகிக வாழ்க்கையிலே, நாம் பயணிக்கின்ற இந்த பாதையிலே நமக்கு கிடைக்கின்ற அந்த சிறிய நேரத்திலே தமிழை எப்படி கையாளுவது, தமிழை எப்படி கற்றுக்கொள்வது, தமிழ் இலக்கியத்தை எப்படி நுகர்வது என்கின்ற வகையிலே பார்க்கின்ற பொழுது இது போன்ற நூல்கள் தான் நம்மை போன்றவர்களுக்கு கைகொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவேதான்
இவ்வளவு ஒரு சிறந்த பங்களிப்பை தமிழ்நாட்டிற்கும் தமிழ் மக்களுக்கும் தமிழ் மொழிக்கும் தமிழ் இலக்கியத்திற்கும் ஒரு மனிதன் தொடர்ந்து தந்திருக்கிறார். அவர் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார், நம்மோடு இருக்கிறார் என்பதெல்லாம் நாம் பெற்றிருக்கின்ற பெருமையும் சிறப்பும் மகிழ்ச்சியும் பேரு என்று சொல்வது மிகையல்ல. அப்படிப்பட்ட ஆசிரியருக்கு விழா நடத்த முன்வந்த புதுக்கோட்டை, அந்த விழாவை நடத்துவதற்காக முன்வந்த புதுக்கோட்டை தமிழ்ச்சங்கம், அதனுடைய தலைவர் தங்கமூர்த்தி, அவரோடு இணைந்து பணியாற்றியக்கூடிய அத்துணை நண்பர்களும் பாராட்டுக்குரியவர்கள், பெருமைக்குரியவர்கள், நன்றிக்குரியவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு திரு வைத்தியநாதன் அவர்கள் சார்பாகவும் நான் என்னுடைய சார்பிலும் மற்றும் நம்முடைய அத்துணை பேருடைய சார்பிலும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் தொடர்ந்து இந்த 6 தொகுதிகளும் 2017 வரைக்கும் அவர் எழுதியதான் வந்திருக்கிறது. 2017க்கு அப்புறம் இப்பொழுது 5-6 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இன்னும் 6 தொகுதிகளை இப்பொழுது நினைத்தாலும் அவர் வெளியிடலாம். ஏதோ 2 தொகுதிகள் தயாராகி இருக்கிறது என்று சொன்னார். வெகு விரைவில் இன்னும் 6 தொகுதிகளை நாம் எதிர்பார்க்கலாம். நாம் ஏற்கனவே திட்டமிட்டபடி இந்த மாதிரி ஒரு விழா, இது மாதிரி ஒரு அறிமுக விழா புதுக்கோட்டையோடு நின்று விடாமல் தலைநகராம் சென்னை, தமிழ் வளர்த்த மதுரை, கொங்கு சீமையும் தலைநகராக இருக்கக்கூடிய கோவை, இன்னும் தமிழ் வளர்த்த சைவ தமிழ் வளர்த்த நெல்லை என்கிற அளவிற்கு கூட எங்கெல்லாம் இதற்கு வாய்ப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் இந்த கலா ரசிகனுடைய படைப்புகள் சென்று சேர வேண்டும். அதற்கான விழாக்களை நடத்த வேண்டும். அதை நோக்கியும் நாம் பயணிக்க வேண்டும் என்கின்ற அளவிலே இன்று உங்கள் அத்துணை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்து புதுக்கோட்டை தமிழ்ச்சங்கத்தினுடைய பணி தொடர வேண்டும். எழுத்தாளர் நம்முடைய ஆசிரியர் வைத்தியநாதன் அவருடைய எழுத்துப்படி தொடர வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.